எல்லோருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சிமகா பெரிவார் திருவடிகளை போற்றி. இருள் சேர் இருவனையும் சேரா இறைவன், பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. கடவுளின் உண்மை புகழை விரும்பி அன்பு செலுத்துகின்றவர்களிடம் இரு வினைகளால் ஏற்படும் எந்த ஒரு தீய கர்மாக்களும் தீய வினைகளும் அணுகுவதில்லை. வள்ளுவர் பெருமானின் அறநெறிகளை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். காஞ்சி மகா பெரிவாளின் தெய்வத்தின் குரல். வேத சப்தம் வேத சப்தம் என்ற சப்தத்துக்கு முக்கியம் தருவது புரிபடாமல் இருக்கிறது. சரி, சப்தம் என்பது எப்படி உண்டாகிறது? எங்கே ஒரு அதிர்வு, அதாவது வைப்ரேஷன், சலனம், மூமெண்ட், மோஷன் இருந்தாலும் அங்கே சப்தம் உண்டாகிவிடுகிறது. இது பகுத்தறிவு சாஸ்திரமான சயின்ஸே சொல்லுகிற விஷயம். துணியில் சிலவிதமான சலனங்களை உண்டாக்கி பல திசான பேச்சு சப்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறோம். சப்தங்கள் காதுகளுக்கு கேட்கிறவையாக தோன்றுகின்றன. ஆனால் சிலவற்றை காதுகளால் கேட்க முடியாத மின்சார அலைகளாக மாற்ற முடியும் என்று ரேடியோ, டெலிபோன் முதலியவற்றை பார்த்தால் நமக்கு தெரிகிறது. நாம் பார்ப்பது கேட்பது எல்லாமே இந்த மின்சார அலைகள் தான். பார்க்கிறவனும் கேட்கிறவனும் அவனுடைய மூளையும் கூடத்தான் என்று சொல்கிற அளவுக்கு சயின்ஸ் கொண்டு வந்து விட்டது. இது இருக்கட்டும். லோகத்தில் இத்தனை கோடி ஜட வஸ்துக்கள், மலையும் பூமியும் ஆறும் சமுத்திரமும் உண்டாகி இருக்கின்றன. ஜீவராசிகள் விதவிதமாக உண்டாகி இருக்கின்றன. இத்தனையும் எதிலிருந்தோதானே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த ஏதோ ஒன்று இப்படி சிருஷ்டி செய்கிற பொழுது பல தினசாக அசைந்து கொடுத்து எத்தனையோ சலனங்களின் மீதுதான் இத்தனையும் தோன்றியிருக்க வேண்டும். சலனத்துக்கெல்லாம் சப்தம் உண்டு என்றால் சிருஷ்டி முழுவதற்கும் முந்தி பலவித சப்தங்கள் உண்டாகியிருக்க வேண்டும். இந்த சிருஷ்டியில் ஒன்றுக்கொன்று தங்களது வாழ்வினை அளித்துக் கொண்டிருக்கிறது. இப்படி பரஸ்பரம் போஷித்துக் கொள்கிற போது பலவிதமான சலனங்கள் அல்லது சப்தங்கள் உண்டாக்கத்தான் வேண்டும். ஸ்தூலமான காரியங்களில் தான் சலனம் இருக்கிறது என்று இல்லை. ஸ்தூலமான காரியங்களில் தான் சலனம் இருக்கின்றது என்பது இல்லை. நாம் நினைக்கிறதும் கூட ஒரு விதமான மின்சார கரண்டின் ஓட்டம்தான் என்று சயின்ஸில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நாம் நமது சிந்தனையில் நினைப்பது கூட ஒரு விதமான கரண்ட் என்று நமது அறிவியல் இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறார்கள். இதனால் நம்முடைய ஒவ்வொரு எண்ணமும் கூட ஒரு சலனம், நமது ஒவ்வொரு எண்ணமும் கூட ஒரு சலனம் ஆனபடியால் சப்தமும் அந்த எண்ணத்திற்கு இருந்தாக வேண்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். ஜெயஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.